ஹாய் ஹலோடா அமைச்சல்ல குட்டிங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிவன் ப்ரையாரிட்டி எஃப்எஃபோட பார்ட் 32 தான்டா. நான் லாஸ்ட் பார்ட்டில் போட்ட மெசேஜை யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல, பட் பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். நான் 2 இயர்ஸ் கேப் விட்டதால் நம்ம பேஜ் வந்து ஷேடோ பேன் ஆயிருக்குடா. ஷேடோ பேன்னா வியூஸ் அண்ட் லைக்ஸ் வந்து அதிகமாக போகாமல் கமெண்ட்ஸ் அதிகமாக வராமல் இருந்தால் சேனல் வந்து ரொம்ப டவுன் ஆகிடும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சேனலும் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் உங்கள்கிட்ட கைண்டாக ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், நம்ம எல்லா எஃப்எஃப்பும் நீங்கள் பார்க்கலாம். அட்லீஸ்ட் நம்ம ப்ரையாரிட்டி எஃப்எஃப் மட்டுமாவது பார்ட் 1லேருந்து பார்ட் 32 வரைக்கும், இப்போ நான் போடுற பார்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்டா. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சரி வாங்க, லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுமோ அதில் கண்டினியூ பண்ணலாம். பிஃபோர் த ஃபைட் லியோன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கே நீங்கள். டேய், அவள் உன் ஒய்ஃப் தானே? லியோன், ஆமாம், ஏன்? இல்லை, அப்போ இப்போதான் மோதரவை பார்க்குற மாதிரி பண்ணுற. லியோன், ஓ அதுவா, 2-3 நாள் ஆச்சு இல்லை பார்த்து, அதான். சபா, தாங்க முடியல. அப்போ லியோன் டைம் பார்த்துட்டு, இன்னும் 1 hour தான் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு கிளம்புறான். நீங்கள், டேய் அதான் 1 hour இருக்குல்லடா, அப்புறம் ஏன்டா? லியோன், இல்லை, அவளை எப்படி வெல்கம் பண்ணலான்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம்ல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க அவனை. சரியில்லையே. லியோன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். லியா அப்படின்னு லியாவை கூப்பிடுறான். லியா, இதோ வந்துட்டேன் டாடி. ஜிஃபான், குயின் நெல்லு, நானும் வரேன். லியா மைண்ட் வாய்ஸ், ஐயோ இவ வேற என்னை நிம்மதியாக விடவே மாட்டுறானே. லியோன், சரி லியா பேபி, மம்மியை பிக் பண்ண போகலாமா? லியா, ஹை ஜாலி ஜாலி, வாங்க டாடி போகலாம். அப்போ அங்கே ஜெயலும் டேஹோனும் வராங்க. ஜெயல், நானும் வருவேன். ஜிஃபான், அப்போ நானும் வருவேன். லியோன், எது? அதான் பசங்க ஆசைப்படுறாங்கல்ல, கூப்பிட்டு போடா. லியோன், அது சரி அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். டேஹோன் மட்டும் உங்களையே பார்த்துட்டு நிற்கிறான் க்யூட்டாக ஷை ஸ்மைலோட. அப்போது ஜெயல் ரிவர்ஸில் வந்து டேஹோன் இழுக்கிறான், ஆனால் அவன் அசையவே இல்லை. ஜெயல், பேபி ப்ளீஸ் பேபி, இவன் இருந்தால் தான் நான் கொஞ்சம் தைரியமாக இருப்பேன், அனுப்பு பேபி, நீ சொன்னாதான் வருவான் அப்படின்னு ரொம்ப பாவமாக கேட்குறான். நீங்கள் ஜெயலை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, டேஹோனா அப்படின்னு ஸ்வீட்டாக கூப்பிடுறீங்க. டேஹோன், சொல்லு பேபி. நீங்கள், ஜெயல் பேபி கூட போயிட்டு வா பார்க்கலாம். டேஹோன், ஆனால் நான் அவன் கூட போயிட்டா உன்னை பார்க்க முடியாதே. ஜெயல், எப்பாடே தாங்க முடியலடா. இப்போ லியோன் காரில் இருந்து ஹார்ன் அடிக்கிறான். ஜெயல் உங்களை ரொம்ப ப்ளீஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறான். நீங்கள் ஸ்மைலோட சைன் பண்ணிவிட்டு டேஹோன் கிட்ட போயிட்டு, அப்போ சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமா வா, ஓகேவா அப்படின்னு விங்க் பண்ணுறீங்க. பையன் அதிலே அவுட்டு. டேஹோன், இது ஒன்றுக்காக நான் உடனே வரேன் அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு ஜெயல் கூட போயிட்டான். நீங்கள் அவங்கள நினச்சி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதர் சைடு இங்கே நம்ம விஜே, ஐ மீன் வனம் ஜெனி, டேக்கு கூட இல்லாமல் அவங்க 2 பேரும் ஒரே ரூமில் ஒன்றா படுத்துட்டு இருக்காங்க. வனம், அவனுங்க என்ன பண்ணாலும் டோரை மட்டும் ஓப்பன் பண்ணவே கூடாது ஜில்லு, நம்மக்கிட்டே போய் சொன்னானுங்கல்ல. ஜெனி, ஆமாம் ஆமாம். டேக்குக்கு வெளியே இருந்துட்டு, டே அடியே செல்லம் ஜெனி, பட்டு ஜெனி, புஜ்ஜு ஜெனி, புஜ்ஜு ஜெனி இல்லை, மாமாக்காக டோரை திறடாமா. ஜெனி, வச்சோ ஏன்ட்டே இவ்வளோ க்யூட்டாக கெஞ்சுறானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு திறக்க போகிறா. வேணாம், ஏய் மேன், என்ன பண்ண போகிற? ஜெனி, இல்லை திறந்து விட. வேணாம், ஏன்? ஜெனி, அது எனக்கு அவனை கட்டி பிடிச்சாதான் தூக்கமே வரும். வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். காலேஜ் டேஸ் அப்போ ஹாஸ்டலில் என்ன தானே கட்டி பிடிச்சி தூங்குவ, அப்படியே இரு.
டோர்கிட்ட போன மர்கையாதான். ஜெனி ஆத்தி டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படின்னு போய் உக்காந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஜேகே, கார்டனு என் பூந்தோட்டம்ல உன் அம்மு எப்படி அம்போன்னு விட்டுட்டு போனா என்ன நியாயம் சொல்லு. ஜெனி மைண்ட் வாய்ஸ், அம்முன்னு சொல்லி வீக் பாயிண்ட்ல அடிச்சிட்டானே, என்ன ரியாக்ஷன் மாறுது. இன்னும் நான் விட்டாதானே அப்படின்னு நினச்சிட்டு வனம் ஏஞ்சிக்கிறா. ஜெனி, ஏய் எங்கே போகிற? வனம், பாத்ரூம்க்குடி. ஜெனி, அதெல்லாம் ஒன்றும் போக வேணாம். வனம் மைண்ட் வாய்ஸ், ஐயோ விடமாட்றாளே. வனம், அது அது ரொம்ப அர்ஜென்ட்டு ஜில்லு. ஜெனி, ஓ அப்படி, சரி வா உன் கூட நானும் வரேன். வனம், இல்லை இல்லை நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு மூடிட்டு வந்து ஜெனியை பேக்கப் பண்ணி படுத்துக்கிட்டாங்க. டேக்குக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க திறக்கலை, தனியாக குடிக்கிறானுங்க. அட் யோர் சைட் நீங்கள் டேக் நினச்சி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து, மிஸ்ஸஸ் பார்க் உங்கள் ஹஸ்பண்ட் ரூஃப் டாப்பில் சண்டை போட்டுட்ருக்காரு. வாட்? டேக்கு, என்ன அப்படின்னு அவங்களும் உங்கள் பின்னாடி இருந்த ரூம்ல இருந்து வெளியே வராங்க. நீங்கள் வேகமாக டேக்குக்கு ஓட்டிட்டு ஓடுறீங்க. போகிற வழியில் ஆன்டி 1, சே எதுக்கு தான் இந்த மாதிரி பொறுக்கி பசங்களாம் இன்வைட் பண்ணுறாங்களோ. ஆன்டி 2, இப்போ இருக்க பசங்களுக்கெல்லாம் டீசெண்டாகவே இல்லை, வெக்கம் கட்டவனுங்க, ஃபங்க்ஷனில் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறதுனே வருவானுங்க. அது கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமனை பற்றி யார் எது சொன்னாலும் உங்களால் தாங்கிக்கவே முடியாது. அந்த வேர்ட்ஸ்லாம் உங்களை ஹர்ட் பண்ணுது. நீங்கள் அப்படி இருந்தும் போகிறீங்க. தென் நாங்கள் நடந்ததை போன பாட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, நீங்கள் இன்னைக்கு மூஞ்சில் முழிக்காத அப்படின்னு ஜிமனை திட்டிட்டு நீங்கள் ரயான் ஏஞ்சிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அவன் செம்ம போதையில் இருக்கனால அவன் அப்படியே மயங்கிட்டான். நீங்கள் அவன் காயத்துக்கு மருந்து போட்டுட்டு ஜிமனை பார்க்க போகிறீங்க. டே வயன், அவனும் ஹர்ட் ஆயிருக்கான், கொஞ்சம் பார்த்து பேசு. நீங்கள் தெரியும் டே, அவனை மற்றவங்களாம் எவ்வளோ கேவலமாக பேசினாங்க பார்த்தியா. அவங்க மேலே இருந்த கோபத்தில் ஜிம்மனை போய் அப்படின்னு சொல்லும் போது உன் கண்ணு கலங்குது. ஜேகே, ஹே வயன், அப்போ உனக்கு ஜிம்மன் மேலே. நீங்கள் ஜேகே பார்த்து கல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டீங்க. ஜேகே, டேய் இன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது வரும் போலியே. டே அது சரி, நீ மூடிட்டு வா, அவங்களுக்கு கொஞ்சம் தனியாக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. நீங்கள் ஜேகே கேட்டதையே யோசிக்கிறீங்க. அப்போது லாபியில் ஒரு மிரர் இருக்குது, அதில் உங்களை பார்க்குறீங்க. அதில் இருக்கிறது நீங்கள், அந்த வாழைத்தனமான ஃப்ரெண்ட்லியான வயன், பழைய வயன், ஜிமனை மட்டும் நினச்சி ஜிமனுக்காக என்ன வேணால் செய்கிற பழைய வயனை அதில் பார்க்குறீங்க. உங்கள் கண்ணாலே இதை நம்ப முடியல. அகைன் அவனுக்கு எப்போ ஃபால் ஆனீங்கன்னு யோசிக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு ஒன்று புரியுது, நீங்கள் ஜிம்மனை லவ் பண்ணீங்க, இன்னும் பண்ணுறீங்கன்னு. ஆமாம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களையே வெறுத்தாலும் உங்களால் ஜிம்மனை என்றைக்கும் எதுக்காகவும் வெறுக்கவே முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் ஜிம்மன் மாமாவுக்கு ப்ராமிஸ் பண்ணாமல் இருந்திருந்தாலும் அவனை விட்டு போயிருக்க மாட்டீங்க. அவன் அதெல்லாம் ஏன் பண்ணான்னு அவன் சொல்லாமே உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதனால தான் உங்களுக்கு அவன் மேலே கோவமே இல்லை. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவனை மட்டும் ஏன் உங்களால் ஒதுக்கவே முடியல? அவன் எது பண்ணாலும் அவனை விட்டு போக உங்கள் மனசு எப்பவும் யோசிச்சதே இல்லை. ஆனால் அவன் மனசில் தியா இருக்கா, தியா மட்டும்தான் இருக்கா. நீங்கள் ஏதோ நான் போன ஜென்மத்தில் அவனை ரொம்ப அலைய விட்டுருப்பேன் போல், அதான் என்னால் அவன் கூட ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமாக இருக்க முடியல. பட் ஸ்டில் ஐ ஆல்வேஸ் லவ் யூ ஜிமன், ஒன்லி யூ. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குது. உன்னை விடவும் முடியாமல், உன் கூட ஒன்றா வாழவும் முடியாமல். நரகண்டா, அதை உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு உங்கள் ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. பார்த்தா உங்கள் ரூமே ஃபுல்லாக புயல் வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாமே கலைஞ்சு அலங்கோலமாக இருக்குது. ஜிம்மன் பெட் மேலே ஒரு ஓரமாக அன்கம்ஃபர்டபுளான பொசிஷனில் படுத்துட்டு ஏதோ மம்பிள் பண்ணுறான். நீங்கள் அவன் கிட்ட போயிட்டு அவனை ஒழுங்காக படுக்க வைக்கிறீங்க. அப்போ அவன், தியா என்னை மன்னிச்சிரு தியா, உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு புலம்புறான்.
அது கேட்டதும் உங்கள் ஹார்ட் செம்ம பெயினாக இருக்குது. உங்கள் ஹார்ட்டில் கை வச்சு அவனை டேரி ஐஸோட பார்க்குறீங்க. இப்போவும் அவனுக்கு தியாதான் முக்கியம். என் லைஃபை நீதான்டா, ஆனால் உன் லைஃப்பில் நான் கொஞ்சம் கூட இல்லைல்ல அப்படின்னு சைன் பண்ணிவிட்டு ரூம் அரேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ கீழே ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது. அதை பார்க்குறீங்க. அதில் கொட்டியிருக்க ஸ்நாக்ஸ்லாம் தள்ளிட்டு பார்க்குறீங்க. அது டிவோர்ஸ் பேப்பர்ஸ். அதை பார்த்ததும் உங்கள் மொத்த வேர்ல்டே ஸ்டாப் ஆகிடுச்சு. உங்கள் கண்ணில் இருந்து கண்டினியூஸாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உங்கள் ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட் ஆகுது. அவ்வளோ பெயினை மொத்தமாக வெளியே காட்டாமல் கல்ப் பண்ணுறீங்க. உங்களுக்கு கத்தி அழணும் போல் இருக்குது, பட் முடியலை. உங்கள் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிவிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸில் ஹெவி ஹார்ட்டோட சைன் பண்ணிவிட்டு டேபிளில் ஒரு லெட்டர் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து போயிட்டீங்க. நீங்கள் போகிறத டேக்குக் பார்த்துட்டாங்க. அவங்களும் இன்னும் போதையில் தான் இருக்கானுங்க. டே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு போல, ஒயன் வீட்டுக்கு போகிறா. ஜேகே டேய் அவள் ரியாக்ஷனை பார்த்தா வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லைடா, விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபாஸ்ட்டாக அவங்க ரூமுக்கு வராங்க. அங்கே எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஜிமின் பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கான். டே சண்டை நடந்த அறிகுறியே இல்லையே. ஹேய் இங்கே பாரு, போஸ்ட்டை வச்சுட்டு போடாமே படுத்துருக்கான். இரு நான் போய் போஸ்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஆடிட்டே போயிட்டான். ஜேகே ஜிம்மன் எழுப்புறான். ஜிம்மன் ஏஞ்சதும் கேட்டது உங்களை தான். ஜேகே பையன் இங்கேருந்து போனதை பார்த்துட்டு தானே நாங்களே வந்தோம். ஜிம்மனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அப்படியே சைடில் பார்க்குறான். அங்கே டேபிள் கிளாத்துக்கு கீழே ஒரு லெட்டர் இருக்குது. ஜிம்மன் ஏஞ்சி அதை எடுத்து படிக்கிறான். இன் லெட்டர் ஜிம்மன், இந்த லெட்டர் உன் கைக்கு கிடைக்கும் போது நான் இங்கே இருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நீ என்னை தேடவும் மாட்டேன்னு. உனக்குள்ளே தியாதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அப்புறமும் நான் உன் கூடவே இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் முடியல ஜிம்மன். இத்தனை வருஷம் நீ என் கூட இருந்தோம். உனக்கு தேவைப்பட்டதெல்லாம் வெறும் டிவோர்ஸ் மட்டும்தான் இல்லை, கொடுத்துட்டேன். நவ் யூ ஆர் ஸோ ஹாப்பி ரைட்? நான் சைன் பண்ணிட்டேன் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸில். அண்ட் ஜிஃபான், நீ ஜிஃபானை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவான், அப்புறம் அவனும் மாறிடுவான். நான் இல்லாமல் ஹாப்பியாக இரு, குட் பை அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஜிம்மன் ஜேகே படிச்சுட்டாங்க. ஜிம்மனுக்கு அவன் உயிரே அவன்கிட்ட இல்லை, அப்படி இருக்கான். ஃபாஸ்ட்டாக அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸை தேடுறான், அங்கே இல்லை. அப்படியே அங்கே வரான். ஜேகே ஷிட், இங்கே இருந்த போஸ்ட் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் போல. ஜிம்மன் என்ன போஸ்ட் அப்படின்னு பதட்டமாக சட்டர் பண்ணி கேட்குறான். டே இப்போ தான் நான் கீழே போய் போஸ்ட் பாக்ஸில் போட்டு வந்தேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறான். ஜேகேவும் ஜிம்மனும் டேவை தள்ளி விட்டுட்டு வேகமாக லாபிக்கு போகிறாங்க. டேவும் பின்னாடியே போகிறான். ஜிம்மன் போஸ்ட் பாக்ஸில் பார்க்குறான், அங்கே எந்த லெட்டரும் இல்லை. ஜேகே இப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணான். அது எங்கே? ரிசப்ஷனிஸ்ட். அவர் போட்ட உடனே போஸ்ட்மேன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் சார். அப்படியே ஜிம்மன் தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜிம்மனால் அவன் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறான்னு வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. டே மச்சான் என்ன லெட்டர்டா கேட்குறீங்க? ஜேகே டேய் அது லெட்டர் இல்லைடா, டிவோர்ஸ் பேப்பர்ஸ் தான் நீ போஸ்ட் பண்ணியிருக்க. டே ஷாக்காக பார்க்குறான். ஜிம்மன் அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறான். இப்போ ஜேகே டைம் பார்த்துட்டு, டேய் இந்த டைம் எந்த ஃப்ளைட்டும் இல்லை, வயன் எப்படி ஏர்போர்ட்டில் தான் இருக்கணும், இப்போ போனால் கூட பிடிச்சிடலான்டா. ஜிம்மன் அதை கேட்டுட்டு அவர் கார் கீஸ் எடுத்துகிட்டு ஓடுறாரு வேகமாக காருக்கு. அந்த சின்ன கேப்பில் கூட உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண டேஸ் தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டேக்குக்கும் அவங்க கூட தான் வராங்க. அவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான். டேக்குக்கு பயமாக இருக்குது. ஒரு வழியாக 5 மினிட்ஸில் ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டாங்க. ஆளுக்கு ஒரு சைட் போய் தேடுறாங்க. உங்களை எங்கேயுமே காணோம். ஜிம்மனும் ஃபுல்லாக தேடுறாரு. நீங்கள் அங்கே இல்லைன்னவும் அவன் முட்டியில் கை வச்சு மூச்சு வாங்கிட்டே அழறான். அப்போது ஒரு லக்கேஜ் இருக்கிற சவுண்ட் கேட்குது. ஜிம்மன் மேலே நிமிர்ந்து பார்க்குறான். நீங்கள் அப்போ தான் ரெஸ்ட் ரூம் சைட்லேருந்து வரீங்க. உங்கள் ஃபேஸ்லாம் வீங்கி போயிருக்கு, கண்ணு செம்ம ரெட்டாக இருக்குது.
நீங்கள் பயங்கரமாக அழுதுருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. உங்களை பார்த்த அப்புறம் தான் ஜிமனுக்கு அவன் உயிரே கிடைச்ச மாதிரி இருக்குது. ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட வந்து உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறான். அவன் ஃபோஹெடோட உங்கள் ஃபோஹெடை அட்டாச் பண்ணுறான். உங்கள் நோஸும் அவன் நோஸும் டச் ஆகுது. அவன் செம்மையாக அழறான். அவன் கண்ணு பிளட் ஷாட் ரெட்டில் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஹக்கில் பயந்துட்டீங்க. அந்த ஜிமனை பார்த்ததும் செம கோவமாகி அவனை புஷ் பண்ண வரீங்க. அவன் அழறதை பார்த்துட்டு தான் ஸ்டாப் ஆனீங்க. ஏன்னா ஜிமன் உங்களை அவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் அவனோட டிஎஸ் உங்களை ரொம்ப வீக் ஆகுது. உங்களுக்கு இந்த ஹக்கில் இருந்து வெளியே வர மனசே இல்லை. இருந்தாலும் ஒரு டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு ஜிமனை புஷ் பண்ணுறீங்க. ஜிமன் உங்கள் ஐஸை மட்டும்தான் பார்க்குறான். நீங்களும் அவன் ஐஸை பார்க்குறீங்க. அப்படியே அவன் கண்ணுக்குள்ளே உங்களை இழுக்கிற மாதிரி இருக்குது. சடனாக ரியலைஸ் பண்ணிவிட்டு நான் போகணும் ஜிமன். ஜிமனால் எதுவுமே பேச முடியல. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு அவனால் நம்பவே முடியல. நீ கேட்ட டிவோர்ஸை கொடுத்துட்டேன் ஜிமன். அப்புறம் ஏன் இங்கே வந்த? உன் திங்ஸ் எதுவும் நான் எடுத்துகிட்டு போகல. ஆனால் அந்த தாலி இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். வழிவிடு, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமன் அப்படியே ஸ்டில் உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான். எனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து போகாதேன்னு சொல்கிற மாதிரி தலையாட்டுறான். நீங்கள் என்ன ஜிமன் தலையாட்டுற? டிவோர்ஸ் வேணும்னு தானே பேப்பர்ஸில் சைன் போட்டே வச்சுருந்த. ஜிமன் நான் டிவோர்ஸ் கேட்கலடி. நீங்கள் ஓ அப்புறம் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் தானா இங்கே வந்து உன் சைனை போட்டுக்குச்சா? ஜிமன் ஐயன் அது இல்லை. என்ன இல்லை ஜிமன்? என்ன இல்லை? நான் இது வரைக்கும் உன்னை விட்டு போகணுன்னு எனக்குமே நினச்சதே இல்லை. ஆனால் என் கூட இருந்த இத்தனை வருஷமும் உனக்கு தேவைப்பட்டது எல்லாமே டிவோர்ஸ் மட்டும்தான் இல்லை. ஜிமன் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறான். டிவோர்ஸ் தரலனா மட்டும் என்ன ஒன்றாவா இருக்க போகிறோம்? அதுவும் கரெக்டு தான் இல்லை? ஃபர்ஸ்ட்லாம் நீ என்கிட்ட எப்பவும் சண்டை மட்டும்தான் போடுவேன். ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்கும். இப்போல்லாம் என்கிட்ட நல்லா பிஹேவ் பண்ணுற. நான் சொல்கிறதெல்லாம் கேட்குற. ஆனால் அதில் நீ உண்மையாக இல்லையோன்னு தோணுது ஜிமன். இன்னும் என் ஃப்ளைட்டுக்கு 1/2 hour தான் இருக்குது. குட் பை ஜிமன். நீ ஃப்ரீயாக எந்த தொல்லையும், முக்கியமாக என் தொல்லை இல்லாமல் தியாவை நினச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் கண்ணு கலங்குது. ஜிமனால் அதை பார்க்கவே முடியல. ஜிமன் நான் டிவோர்ஸ்க்கு ரெடி பண்ணலடி, உன் அப்பா தான் பண்ணார். நீங்கள் என்ன சொல்கிற அப்படின்னு ஷாக்காக கேட்குறீங்க. ஜிமன் ஆமாம் உன் அப்பா தான் இதை பண்ணார். உன்னை சந்தோஷப்படுத்த உன் அப்பாவை கூட்டிகிட்டு வரலான்னு போனப்போ அவர் போட்ட கண்டிஷன்ஸ் தான் இது. அவர் அங்கே வரணுன்னா நான் உன்னை விட்டு போகணும், உன் லைஃப்பை விட்டு மொத்தமாக போகணும். அதை நான் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அவர் உன்னையும் ஜிஃபானையும் பார்க்கவே வந்தார். உங்களால் ஜிமன் இப்போ சொன்னதை நம்பவே முடியல. ஏன்னா நீங்கள் ஜிமனை லவ் பண்ணுறது உங்கள் அப்பாவுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் உங்களை அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணார். அப்புறம் அவர் உங்களை ஜிமன் கிட்டேருந்து பிடிக்கணும்னு நினச்சாருன்னு உங்களுக்கே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போ ஜிமன் என்ன சொன்னேன்? நான் உன்கிட்ட உண்மையாக இல்லையா அப்படின்னு உங்ககிட்ட க்ளோஸாக வந்து உங்கள் ஷோல்டரை அவனோட 2 கையால் பிடிச்சி, என் கண்ணை பாருடி, இதில் ஒரு துளி உனக்கு பொய் இல்லை போலித்தனம் தெரிஞ்சா இப்போவே இந்த செகண்டே நீ போகலாம். ஆனால் நீ போக மாட்ட. ஏன்னா நான் அப்படி உன்கிட்ட ஒரு நாள் கூட பொய்யா இருந்ததே இல்லை. மற்றவங்களுக்கு நான் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் உன் கூட இருக்கப்போ நான் எப்பவும் நானாக தான் இருந்திருக்கேன். நீ நீ எனக்கு வேணும்டி. நீ என் உயிருக்கு மேலே. நீ இல்லைனா நான் இல்லைடி. நீ எனக்கு ஒரு ஏஞ்சல். என் லைஃப்பில் நான் தவற விட்ட ஏஞ்சல்மா. நீ இல்லாமல் நானும் ஜிஃபானும் எப்படி இருப்போம்? எனக்கும் ஜிஃபானுக்கும் நீ மட்டும்தான் வயன். எப்பவும் என் கூட வந்துரு. இந்த பேப்பர்ஸை விடு. நீங்கள் அப்படியே கீழே கொஞ்சிட்டு நிற்கிறீங்க. உனக்கு என் கூட வர விருப்பம்னா நீ வாயை திறந்து கூட சொல்ல வேணாம். ஜஸ்ட் நிமிந்து என் கண்ணை பாரு போதும் அப்படின்னு ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறான். நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிமிடுறீங்க. இதெல்லாம் டேக்கு பார்த்துட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட நிமிர வரீங்க. ஜிமன் உங்கள் ஒரு பார்வைக்காக சின்ன குழந்தை லாலிபாப்பை பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஜிமன் லிப்ஸ் நோஸ்ன்னு தாண்டிட்டீங்க.
அப்போ கரெக்டாக ஒரு வாய்ஸ், தியா பேபி. அந்த வாய்ஸை கேட்டதும் உங்கள் ஷோல்டர் மேலே இருந்த ஜிமன் கையோட grip லூஸ் ஆயிடுச்சு. ஜிமன் பேபி அப்படின்னு ஃபாஸ்ட்டாக அந்த வாய்ஸ் சைடு திரும்புகிறான். அங்கே நிற்கிறது தியா. எஸ், தியாவே தான். தியாவை பார்த்ததும் ஜிமன் உங்களை கிராஸ் பண்ணி தியாட்ட போக போகிறான். தியாவை பார்த்ததும் உங்களுக்குள்ள ஒரே மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஷாக், அப்புறம் ஹாப்பி, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உயிரோட வந்துட்டான்னு. அண்ட் இப்போ பயமும் வருது. எங்கே ஜிம்மன் அகைன் எழுந்துருவோமோன்னு ஒரு பெரிய பயம் வருது. டேஹுன் பேபி, ஏன் பேபி அழற அப்படின்னு சாஃப்டாக கேட்குறான். ஆனால் உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக தியாவை நோக்கி நடந்து போயிட்டுருக்க ஜிம்மன் மேலே மட்டும்தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஜிம்மன் தியாட்ட போயிடுவான். அதை பார்க்குற சக்தி உங்ககிட்ட இல்லை. ஸோ உங்கள் கீழே கிடக்கிற ஜிம்மனோட கார் கீஸை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஜிஃபான் நீங்கள் போகிறத டேரி ஐஸோட பார்க்குறான். அதை பார்த்துட்டு லியா ஜிஃபானை ஹக் பண்ணுறா. ஜிஃபானுக்கு சேட் அண்ட் ஹாப்பி அட் அ டைமில். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் எதிர்க்க ஒரு ட்ரக் வருது. ஸோ இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுதுடா. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த பாட்டில் நிறைய ஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய 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 ட்விஸ்ட் இருந்தது. அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.